வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய கிட்ஸோட பர்த்டேக்கு நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம பார்ட்டியும் செலிப்ரேட் பண்ணலாம். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரை இன்வைட்லாம் பண்ணலை. நாங்கள் சிம்பிளாக செஞ்சாலும் டென்ஷன் ஃப்ரீயாக எப்படி செய்யணுங்கிறத ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, பர்த்டேக்கு முந்தின நாளே கேக் ரெடி பண்ணியாச்சு. அதை கரெக்டாக ரேப் பண்ணிவிட்டு கிளிங் ரேப் வச்சுட்டு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம். இப்படி செய்யும்பொழுது நம்ம அன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ஹரிபரியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஐசிங்கும் ஒரே நாளில் செய்யணும் அப்படின்னா நமக்கு சூடு ஆற அதுக்கெலாம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் முந்தின நாளே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு நான் செஞ்சேன். இது வரைக்கும் அவளுக்கு செய்யாத ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதால இதை ட்ரை பண்ணேன். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா முந்திரி பருப்பு வச்சு செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபியும் பார்த்துட்டு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு எதுவும் நான் புதுசாக அவளுக்கு செஞ்சு கொடுக்கல. அவளுக்கு மஷ்ரூம் பிடிக்கும் அப்படிங்கிறதால அன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சோம், எங்களுக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் போட எடுத்து வச்சோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். இந்த ட்ரெஸ்ஸில் 1-2லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சிஸ்டர் இன்லாஸ்லாம் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தான். அதை நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்தோம். அதை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாச்சும் அயன் பண்ணணுமா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவே எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேங்கரில் ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டென்ஷன் இல்லாமல் நமக்கு டக்குன்னு அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கலரில் தான் ஒரு ட்ரெஸ்ஸு. இது பார்த்திங்க அப்படின்னா என் பையனோட பர்த்டேக்கு போடலான்னு வச்சாச்சு. இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு எல்லோவும் ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அவள் பர்த்டே அன்னைக்கு அவள் போட்டுக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவள் கொஞ்சம் கலராக இருக்கிறதால ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி டார்க் கலராக இருக்கும்போது அவளுக்கு சூப்பர் எடுப்பாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ட்ரெஸ்ஸும் அதுதான் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு நார்மலான ஒரு சுடிதாரும், அப்புறம் பையனுக்கு நார்மல் ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாம் அழகாக அயன் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுட்டேன். வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேனே நாங்கள் பெருசாலாம் செலிப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம். இன்னும் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் நான் பண்ணியிருப்பேன் என் பாப்பாவுக்கு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக க்ளோஸாக இருக்கவங்கள மட்டும் கூப்பிட்டு செஞ்சுருப்போம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஊரில் இருந்தோம், அவங்க தாத்தா பாட்டிகளுக்குலாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் செஞ்சோம். மற்றபடி எங்களுக்கு இந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுல பெருசாக ஈடுபாடு கிடையாது. நிறைய பேர் பண்ணுவாங்க, அதை நான் தப்பாக சொல்லலை. எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் செஞ்சு கொடுக்குறது, முக்கியமாக அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் செஞ்சு கொடுப்போம். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்காக நான் அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ட்ரெஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு அந்த ரெசிபி சொன்னேன்னா அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் நான் சுகர் சேர்த்துக்க போகிறேன். சுகர் சேர்த்துட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட பால் பவுடர் இருக்குன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம பால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான். இல்லைனாலும் பரவாயில்ல தான். உங்களுக்கு பால் பவுடர் அது ஸ்மெல்லாம் பிடிக்கலன்னா விட்டுக்கோங்க. நான் இது கூடவே கொஞ்சமாக பால் பவுடரும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். முந்திரி பருப்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நான் ப்ராடக்ட் வரும்போது பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை நல்லா சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த சுகர், பால் பவுடர், இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இதில் நெய்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் தான் சேர்த்துக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா கொஞ்சம் ஹெல்தின்னு சொல்லிவிட்டு அதனால் ரொம்ப நெய்யெல்லாம் ஊற்றாமல் தான் செய்ய போகிறோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் லிக்விட்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி கிடைக்கணும்ல, அதுக்காக மட்டும்தான். கொஞ்சம் சேர்த்தா போதும். அப்புறம் சர்க்கரை கரைஞ்சிட்டா அதுவே நமக்கு நிறைய லிக்விட் ஐட்டம் கொடுக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கரைஞ்சிருச்சு, சூப்பராக வந்துச்சு. பார்த்திங்களா, நம்ம இனிமேல் அடுப்பை நல்லா லோ டு மீடியமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கையை எடுத்துடாதீங்க. அப்படி இல்லைனா டக்குன்னு இந்த முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம்ல, அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டே மாற்றி விட்டுடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்படி லிக்விடாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் ஒன்று போல் திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஓரளவு குக்காய் வந்துருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
நெய் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்தால் போதும். ஓரளவு நமக்கு ஒட்டாமல் வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேன்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம ஃபேன்லலாம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த பேனில் வந்து நம்ம கிண்டி விடும்போது அது கொஞ்சம் ஆறும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே வரலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஷேப்பெல்லாம் எதுவும் பண்ணலை. கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்துகிட்டு அவளுக்கு ஷேப்பாக கொடுத்தா நல்லாயிருக்குமான்னு யோசித்தேன். அப்புறம் நார்மலாக ஸ்பூன் வச்சுட்டு அள்ளி சாப்பிட்ற மாதிரி செஞ்சாச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு. அவளுக்கு செய்யாத ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதாக மட்டும்தான் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு, அவளுக்கும் பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். எப்பயும் பண்ணுற ஸ்வீட் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ரிச்சாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா பர்த்டே அன்றைக்கி தான் செஞ்சேன். இந்த கேக் பார்த்திங்க அப்படின்னா முந்தின நாளே நம்ம ரேப் பண்ணி வச்சேன்னு சொன்னேன்னா அதுதான். இதை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்துருங்க, ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்த ஐசிங் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். நான் இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சாக்லேட் கனாச் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி செய்யணுங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதுக்கு வந்து குக்கிங் சாக்லேட்டு ரொம்ப எக்ஸ்பென்ஸான பொருள்லாம் தேவையில்லை. நார்மலாக உங்கள்கிட்ட கொக்கோ பவுட்ரு, சுகரு, பட்டர் இருக்குது அப்படின்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பாலெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேக் டெக்கரேஷன்லாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வந்துச்சு. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் இருக்காது. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். ஃபைனலாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கிளிட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு சூப்பராக செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கனாஷ் பார்த்திங்களா சூப்பராக ட்ரிப் ஆகி அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மீதி இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கூட நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ரொம்ப முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் க்ரீமில் வந்துட்டு நார்மல் இந்த விப்பிங் பவுடரு பால் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பைண்டிங் ஏஜென்ட்லாம் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்படிங்கிறதால க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்டிஃபாக எங்களுக்கு வரதில்லை. அதோட என்னோடய கிட்ஸோட பர்த்டேலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சம்மரில் வரும். அப்படிங்கிறதால இன்னும் அந்த வெயிலுக்கு இன்னும் மெல்ட் ஆகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே செஞ்சுப்போம். சூப்பராக வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நாங்களே செய்கிறதால எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்திங்களா, நம்மளே நமக்கு கேக்கு செஞ்சுக்கிறதுக்கு. நாங்கள் பண்ண கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இனி கேக் கட் பண்ண வேண்டியது தான். இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் பையனோட பர்த்டேக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என் பையனோட பர்த்டேக்கு கேக் செய்ய முடியல. நாங்கள் வெளில தான் ஆர்டர் கொடுத்தோம். அவனுக்கு ரொம்ப 95 கார் பிடிக்கும் அப்படிங்கிறதால ஆர்டர் கொடுத்து நாங்கள் வாங்கிட்டோம். அன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச ரெசிபின்னு பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு பன்னீர் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக பன்னீர் கிரேவியும் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பாயசம் வைக்கலாம். அவனுக்கு ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்டுனாலும் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம நார்மலாக வீட்டில் பால் பாயசம் செய்வோம்ல, அது ரெடி பண்ணிக்கிட்டேன். சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சிக்காக இருந்தோம். அதனால தான் நாங்கள் கேக்கே ஆர்டர் கொடுத்தோம். அதனால் இந்த கிரேவி இந்த பாயசம் மட்டும் வீட்டில் செஞ்சுட்டு கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸும் பிரியாணி மட்டும் வெளியில் வாங்கிக்கிட்டோம். கடையில் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்றதில்ல. அவனில் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் ப்ரீ ஹீட் நல்லா பண்ணி வச்சுட்டு சூடு பண்ணிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா இப்போ இருக்க கண்டிஷனில் வேறு வழியே இல்லை, அப்படி சாப்பிட்றதான் நமக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பையனோட பர்த்டேக்கு இப்படி தான் டெக்கரேஷன் லைட்டாக செஞ்சுருந்தோம். அப்புறம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப சிம்பிளான கிஃப்ட்டு தான். அவனை கொண்டு போய் கடையில் விட்டதும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் அவனுக்கு நிறைய பார்த்ததும் எது வாங்குறதே தெரியாமல் ஒரு வாங்கி வச்சுருந்தான். அவ்வளோதான், பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக 2-3 டிப்ஸை நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.